ஷாலோம் அண்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சிறிய வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி நீங்க அப்படியே பலவீனம் அடைந்து போயிருக்கிறீர்களா? கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா, போன வருஷத்துல என்னென்ன காரியம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் அப்படியாய் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், ரெட்டிப்பாய் உங்களுக்கு கொடுக்க. யோப் எழுதின புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோப் அப்படியாய் நண்பர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் யோப் என்னென்ன காரியம் வாழ்க்கையில கடந்து போனாரோ நீங்களும் கடந்து போய் இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவன் செய்ததான் ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை பிடித்துக் கொண்டிருந்தான், தேவனோட வார்த்தையை பிடித்துக் கொண்டிருந்தான், தேவனை தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டிருந்தான். அது மட்டும் விடல, அதே போல நீங்களும் தேவனோட வார்த்தை விடாதபடிக்கு, விசுவாசத்தை விடாதபடிக்கு, நம்பிக்கை விடாதபடிக்கு தொடர்ந்து ஓடும்படியாக, தொடர்ந்து தேவனை விசுவாசிக்கும்படியாக நிச்சயமா இந்த வருஷத்துல நான் சொல்கிறேன், நீங்க எழுந்து போன ஒவ்வொரு விஷயமும், எழுந்து போன ஒவ்வொரு காரியமும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Whatever that you have lost in your life, God is going to give you double. This is your season. You have entered that season. அப்படியே இந்த காலத்துக்குள்ள நீங்க கால் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். புதிய வருஷத்துக்குள்ளாக நீங்க கால் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு, புதிய நம்பிக்கையோடு, புதிய தரிசனத்தோடு நிச்சயமா நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார். தொடர்ந்து தேவனை ஆராதிங்க. தொடர்ந்து ஒன்றே ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும், கர்த்தருக்கு தொடர்ந்து நன்றி சொல்லத்தக்கதாக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க நன்றி சொல்ல சொல்ல பிசாசனை வெட்கப்படுத்துறீங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. அப்படியே நீங்க தொடர்ந்து ஓடும் பொழுது, நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, சும்மா நான் சொல்லுகிறேன், இழந்து போன ஒவ்வொரு காரியமும் உங்க ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது. நீங்க கேட்ட காரியம் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆண்டவர் உங்க தேவையை சந்திக்க போகிறார். என்னென்ன காரியம் தாமதமா இருக்கிறதோ ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார். தேவ பிள்ளைகளை விட்டு விடாதீர்கள், நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். Do not give up. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அன்பு இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் ரெட்டிப்பாய் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வருஷத்துல. 2022, a year of restoration in your life. This is the time for you to enter that season. அந்த காலத்துக்குள்ளாக நீங்க கால் எடுத்து வைக்கும்படியாக இதுதான் உங்களுடைய நேரமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். Do not give up. You are an overcomer. நீங்க மேற்கொள்பவர்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Jesus loves you. Amen.